உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிச்சா ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். நீங்கள் இந்த பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அந்த அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோவை எடிட் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு லிரிக்ஸ் வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் ஆப் ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 7 செகண்டில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்கும், அங்கே வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்போ மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக பீட் மார்க் வரைக்கும் இருக்குது. அதனால் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பீட் மார்க்கை தாண்டி உங்களுக்கு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போதும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2 ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் வரையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.